Dazzler All Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரில் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 20% வரை. மருதம் புரொடக்ஷன் தயாரிப்பில் தினேஷ் கலைசெல்வன் இயக்கத்தில் ராக்கதன் வெற்றி நடை போடுகிறது. கும்பகோணம் அருகே திருப்புவனத்தில் மதமாற்ற பரப்புரையை தடுத்ததாக கூறி 2019 ராமலிங்கம் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். பாமகவில் நகராட்சி அளவிலான நிர்வாகியாக இருந்த இவர் இந்து முன்னணியின் பிரமுகராகவும் செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2019 ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட ராமலிங்கத்தின் கொலை தொடர்பாக திருவிடைமருதூர் போலீசார் 16 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 11 பேரை கைது செய்திருந்தனர். இந்த விவகாரம் தமிழக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அரசியல் தலைவர்கள் வெளியிட்ட அறிக்கைகள் சலசலப்பை ஏற்படுத்தின. கொலையை கண்டித்து கடையெடுப்பு நடந்ததால் பிரச்சினை பெரிதானது. தொடர்ந்து காவல்துறை விசாரணை நடைபெற்று வந்த நிலையிலேயே 2019 ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி தேசிய புலனாய்வு அமைப்புக்கு ராமலிங்கம் கொலை வழக்கு மாற்றப்பட்டது. இதனிடையே நெல்லை மாவட்டம் தென்காசி செய்யது குருக்கள் பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த அகமது சாலிக் என்பவரை தேசிய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அதே ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி கைது செய்தனர். தொடர்ந்து 2019 அன்று தென்காசியில் உள்ள அகமது சாலிக்கின் வீட்டில் தேசிய புலனாய்வுத்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். 2 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட பொருட்கள் தொடர்பான விவரங்கள் எதையும் அதிகாரிகள் வெளியிடவில்லை. சோதனை நடந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டதோடு மக்கள் நடமாட்டத்திற்கும் தடை விதிக்கப்பட்டது. இதை கண்டித்து சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் உடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் ராமலிங்கம் கொலை தொடர்பான கொலை வழக்கில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் என்ஐஏ அதிகாரிகள் தற்போது சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்ததாக சந்தேகிக்கப்படும் பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் வீடு மற்றும் அலுவலகங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் எஸ்டிபிஐ கட்சி தலைவர் முபாரக் வீடு உட்பட தமிழகம் முழுவதும் 24 இடங்களில் நேற்று என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். அதன்படி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா தேரெழுந்தூர் பட்டக்கால் தெருவில் வசிக்கும் முகமது ரஃபீக் மகன் நிஷார் அகமது என்பவரது வீட்டிற்கு 5 பேர் கொண்ட என்ஐஏ அதிகாரிகள் குழுவினர் சோதனை நடத்தினர். தஞ்சாவூர் நடராஜபுரம் தெற்கு காலனியில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த அக்ருதீன், கும்பகோணத்தை சேர்ந்த அப்துல் மஜீத், ராஜகிரி பகுதியை சேர்ந்த முகமது ஃபாரூக், திருப்புவனம் பகுதியை சேர்ந்த முகமது அலி ஜின்னா ஆகியோர் வீடுகளில் என்ஐஏ சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபட்டனர். கோவை கோட்டைமேடு பகுதியில் உள்ள இப்ராஹிம் ராவுத்தர் வீதியில் பிஎஃப்ஐ அமைப்பின் முன்னாள் நிர்வாகி அப்பாஸ் என்பவரது வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். திருப்பூர் சாமுண்டிபுரம் குலாம் காதர் கார்டன் 3வது வீதியை சேர்ந்த முன்னாள் பிஎஃப்ஐ மாநில பேச்சாளரும் தற்போது எஸ்டிபிஐ நிர்வாகியுமான முபாரக் பாஷா என்பவர் வீட்டில் 8 பேர் அடங்கிய என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். திருச்சி பீமநகர் பகுதியில் உள்ள அப்சல் கான் என்பவர் வீட்டில் போலீசார் பாதுகாப்புடன் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். புதுக்கோட்டை உசிலங்குளத்தில் உள்ள ரசித் முகமது என்பவர் வீட்டில் 3 பேர் கொண்ட என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். பிறகு மதுரையில் உள்ள என்ஐஏ அலுவலகத்தில் விசாரணைக்காக ரஷித் முகமதை ஆஜராக சம்மன் கொடுத்துவிட்டு அதிகாரிகள் சென்றுள்ளனர். கும்பகோணம் அருகே திருப்புவனத்தில் மதமாற்ற பரப்புரையை தடுத்ததாக கூறி 2019 ராமலிங்கம் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். பாமகவில் நகராட்சி அளவிலான நிர்வாகியாக இருந்த இவர் இந்து முன்னணியின் பிரமுகராகவும் செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2019 ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட ராமலிங்கத்தின் கொலை தொடர்பாக திருவிடைமருதூர் போலீசார் 16 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 11 பேரை கைது செய்திருந்தனர். இந்த விவகாரம் தமிழக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அரசியல் தலைவர்கள் வெளியிட்ட அறிக்கைகள் சலசலப்பை ஏற்படுத்தின. கொலையை கண்டித்து கடையெடுப்பு நடந்ததால் பிரச்சினை பெரிதானது. தொடர்ந்து காவல்துறை விசாரணை நடைபெற்று வந்த நிலையிலேயே 2019 ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி தேசிய புலனாய்வு அமைப்புக்கு ராமலிங்கம் கொலை வழக்கு மாற்றப்பட்டது. இதனிடையே நெல்லை மாவட்டம் தென்காசி செய்யது குருக்கள் பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த அகமது சாலிக் என்பவரை தேசிய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அதே ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி கைது செய்தனர். தொடர்ந்து 2019 அன்று தென்காசியில் உள்ள அகமது சாலிக்கின் வீட்டில் தேசிய புலனாய்வுத்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். 2 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட பொருட்கள் தொடர்பான விவரங்கள் எதையும் அதிகாரிகள் வெளியிடவில்லை. சோதனை நடந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டதோடு மக்கள் நடமாட்டத்திற்கும் தடை விதிக்கப்பட்டது. இதை கண்டித்து சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் உடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த
நிலையில்தான் ராமலிங்கம் கொலை தொடர்பான கொலை வழக்கில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் என்ஐஏ அதிகாரிகள் தற்போது சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்ததாக சந்தேகிக்கப்படும் பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் வீடு மற்றும் அலுவலகங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் எஸ்டிபிஐ கட்சி தலைவர் முபாரக் வீடு உட்பட தமிழகம் முழுவதும் 24 இடங்களில் நேற்று என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். அதன்படி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா தேரெழுந்தூர் பட்டக்கால் தெருவில் வசிக்கும் முகமது ரஃபீக் மகன் நிஷார் அகமது என்பவரது வீட்டிற்கு 5 பேர் கொண்ட என்ஐஏ அதிகாரிகள் குழுவினர் சோதனை நடத்தினர். தஞ்சாவூர் நடராஜபுரம் தெற்கு காலனியில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த அக்ருதீன், கும்பகோணத்தைச் சேர்ந்த அப்துல் மஜீத், ராஜகிரி பகுதியைச் சேர்ந்த முகமது ஃபாரூக், திருப்புவனம் பகுதியைச் சேர்ந்த முகமது அலி ஜின்னா ஆகியோர் வீடுகளில் என்ஐஏ சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபட்டனர். கோவை கோட்டைமேடு பகுதியில் உள்ள இப்ராஹிம் ராவுத்தர் வீதியில் பிஎஃப்ஐ அமைப்பின் முன்னாள் நிர்வாகி அப்பாஸ் என்பவரது வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். திருப்பூர் சாமுண்டிபுரம் குலாம் காதர் கார்டன் 3வது வீதியைச் சேர்ந்த முன்னாள் பிஎஃப்ஐ மாநில பேச்சாளரும் தற்போது எஸ்டிபிஐ நிர்வாகியுமான முபாரக் பாஷா என்பவர் வீட்டில் 8 பேர் அடங்கிய என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். திருச்சி பீமநகர் பகுதியில் உள்ள அப்சல் கான் என்பவர் வீட்டில் போலீசார் பாதுகாப்புடன் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். புதுக்கோட்டை உசிலங்குளத்தில் உள்ள ரஷீத் முகமது என்பவர் வீட்டில் 3 பேர் கொண்ட என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். பிறகு மதுரையில் உள்ள என்ஐஏ அலுவலகத்தில் விசாரணைக்காக ரஷீத் முகமதை ஆஜராக சம்மன் கொடுத்துவிட்டு அதிகாரிகள் சென்றுள்ளனர். Dazzler All-Day Lip Color. Available in 30+ shades at ₹200. பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரில் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 20% வரை. மருதம் புரொடக்ஷன் தயாரிப்பில் தினேஷ் கலைசெல்வன் இயக்கத்தில் ராக்கதன் வெற்றி நடை போடுகிறது.